யோகம் வந்து ஞானம், அது பிறகு ஒன்று இருக்கு, அது நான் சொல்ல மாட்டேன். யோகம் ஞானம். யோகம்ன்றது என்ன, ஞானம்ன்றது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஞானம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொன்ன உடனே உங்களுக்கு இன்னொன்று வரும், யோகம் கூட எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். ஏன்னா நீங்கள் அடிப்படையிலிருந்து ஆர்க்கத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அடிப்படையிலிருந்து அப்படி தான் சில பயிற்சிகளை பழகி வந்திருப்பீங்கல்ல. அப்போ இந்த யோகம்ன்றது என்ன, இந்த யோகம்ன்றது என்னன்னு தெரிஞ்சாதான் ஞானம்ன்றது என்னன்னு தெரியும். இது ரெண்டு என்னன்னு தெரிஞ்சாதான் மூணாவதா இருக்கிறது என்னன்னு தெரியும். அந்த மூணாவதா இருக்கிறது நம்ம வார்த்தையா சொல்லலை. ஏன்னா அது ரெண்டையும் நீங்கள் சொல்லும்போதே இந்த ரெண்டுக்குள்ளேயும் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய பதில் வந்து அதை சார்ந்ததாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணாவதை நீங்களே சொல்லிடுவீங்க. அதுக்காக நான் அதை சொல்லலை. அந்த யோகம்ன்றது யோகம்ன்றது தூக்கமா? தூக்கம்னா தூக்கம் தான் சொன்னீங்க. அதான் இப்போ யோகம்ன்றது தூக்கம். இப்போ தூக்கம் சொன்னீங்களா, அது எதுக்கு சொன்னீங்க? ஞானத்துக்கு சொன்னீங்களா, யோகத்துக்கு சொன்னீங்களா? யோகத்துக்கு. சமநிலை. ஆமா, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து இணைவது. அது வார்த்தைக்கான பதில். ஆமா, இப்போ ஒரு பேர் இருக்கு, இப்போ ராஜேஷ்னு ஒரு பேர் இருக்குன்னா அந்த பேருக்கான அர்த்தம் இருக்கும் பாருங்க. அது இப்போ நீங்க சொன்னது யோகம்னா இணைவது, அது அதனுடைய அர்த்தம், அது முடிஞ்சு போச்சு. நம்ம கேட்கறது என்னன்னா, சரி யோகம் என்றால் இணைவது, ஆனால் அந்த இணைவதனுடைய முழு அர்த்தம் இன்னும் உள்ள இருக்கு, வெளிப்பட்டு வரல. இப்போ அதுதான் அந்த யோகம்ன்றது என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய. இவர் வந்து ஒரு நல்ல யோகி, ஒருத்தர் சொல்றார் ரொம்ப சிறந்த யோகி அப்படின்னு சொல்லி சொல்றார். பொது வாழ்க்கையில இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் ரொம்ப சிறந்த கர்ம யோகின்பாங்க. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்கள இவர் ரொம்ப சிறந்த கர்ம யோகி அப்படின்பாங்க. இந்த சத்தியம், உண்மை, இந்த அறம் சார்ந்து கட்டுப்பாடோடு ஒழுக்கத்தோடு இருப்பவர்களை, ஆமா கரெக்ட், இவர் நல்ல யோகி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? ஆனா இதை கடந்து நம்ம என்ன செய்யறோம், இதுக்குள்ள வந்துட்டோமா? அது அவங்களுக்கு ஏற்புடையது, அவங்க அப்படியே இருந்துட்டு போட்டோம். கர்மயோகி அவர் எது சார்ந்து வேணாலும் இருப்பார். ஒன்று அரசியல் சார்ந்து இருப்பார், இல்லை ஒரு தொண்டு செய்யக்கூடிய இடத்துல இருப்பார், அன்னதானம் பண்றது,
சர்வீஸ் பண்ணுறது, இது மாதிரியான இடத்துல இருப்பார். இவங்களுக்கெல்லாம் அவங்க கர்மயோகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். நமக்கு கர்மயோகம்னா என்னன்னு சாமி சொல்லிட்டாரு. ஆனால் இருந்தாலும் கூட யோகம்ன்ற அந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ரொம்ப தனித்துவமானது அப்படின்றதுனால தான். அப்போ நம்ம அது அந்த யோகத்தை எங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த யோகம் என்ன சொல்லுது, இந்த மூன்றுக்குமான வித்தியாசம் தெரியும் பொழுது நாம் என்ன செய்யறோம்னா, இங்கே ஒரு புள்ளி, உட்காருங்க, நமஸ்காரம், இங்கே ஒரு புள்ளி, அதுக்கு நேராக ஒரு புள்ளி வைக்கல, இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டு இப்படி வந்து அதுக்கு நேராக ஒரு புள்ளி வைக்கிறோம். அதுல இருந்து இப்படி நகர்ந்து இப்படி ஒரு புள்ளி வைக்கும். இப்போ இது எப்படி போகுதுன்னா, இங்க இருந்து இப்படி போய் இப்படி போகுது. ஆமா, சரியா? இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. என்ன காரணம்னா தெரியாததுனால. அப்ப இந்த நடுவுல இருக்கத இங்க கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா கீழே இருக்கதை இங்க கொண்டு வந்துட்டு மேல இருக்கத இங்க கொண்டு வரணும். அப்போ இது மாதிரியான அடிப்படை தத்துவங்கள் உள்ள இருக்கு, நேர்படுத்துதல் அப்படின்றது. அப்ப அது என்னன்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம என்ன செய்ய முடியும், நேரா வைக்க முடியும். ஒரு அளவு தெரிந்தால்தான் ஒரு பொருளை ஒரு இடத்திற்குள் நம்ம என்ன செய்ய முடியும், வைக்க முடியும், இல்ல? அப்ப இந்த யோகம் என்பது எதை குறிக்குது, எதன் தத்துவத்தில் நம்ம அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சித்தவித்தை பெற்றவர்கள், சித்த வித்தியார்த்திகள் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியதை செய்யறோமா இல்லையா? அங்கேயே போல அது வந்து அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு. நீங்க சொல்றது உண்மை, அது அவர்களுக்கு மட்டுமே ஆகக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இப்ப நாம இங்க இருந்து பேசுறதுனால இன்னும் அங்க போகலன்னு அர்த்தம். எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா, இது அதுதான், அது இதுதான், இது அதுதான் சொல்றோம். ஆமா, இப்ப அதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப நாம யோகிகளுக்கு கால நேரம் கிடையாது, இரவு பகல் கிடையாது. நம்ம சொல் வார்த்தையோட என்ன செஞ்சிடறோம், சொல்லி முடிச்சிடறோம். பட் அங்க நகர்ந்து போறோமானா இல்லை. இப்ப அந்த நகர்ந்து போறதுக்கான முயற்சிகளும் பயிற்சிகளும் தான் இப்ப நம்ம மேற்கொண்டுகிட்டு இருக்குது. அதை சார்ந்துதான் அந்த வகுப்பெல்லாம் போறதுக்கான காரணம். கொஞ்சம் அப்படி முன்னாடி ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கான, அதற்கு முதல்ல அந்த அடிப்படையான விஷயம் நமக்கு தெரியணும். நீங்க எடுத்தா ஒண்ணு அப்படி எடுக்கிறீங்க, இல்லாட்டி இப்படி எடுக்கிறீங்க, அப்படி இல்லை. இது நான் என்ன செய்யறேன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கூட்டிட்டு போயிட்டு, ஒரு நல்ல ஒரு அறிவியல் விஞ்ஞானி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நல்ல அறிவியல் விஞ்ஞானி இருக்காரு, நல்லா படிச்சிட்டார்ல, நல்ல ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு ஒரு ஆட்பட்டு என்ன செஞ்சிட்டார், பெரிய விஞ்ஞானி ஆயிட்டார். இப்போ அவர்கிட்ட போய் நம்ம நீங்க ஏபிசிடி சொல்லுங்க, ஆனா நான் சொல்லுங்கன்னா ஏதாவது தப்பா நினைப்பாரா? நினைக்க மாட்டார்ல. அது மாதிரிதான் அது. அதனால நம்ம முந்தைய கிளாஸ் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணாலும் பார்த்துருக்கலாம். ஆமா, அப்ப அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லெவல் போக முடியுது அப்படின்னா, இப்ப நான் அடிப்படையில ஒரு கேள்வி கேட்கிறேன், யோகம்னா என்னன்னு. அப்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும்போது நீங்க டான் பதில் சொன்னீங்க எல்லாரும், இல்ல? அப்படியே அருவி மாதிரி கொட்டிட்டே இருந்தீங்க. இப்ப அடிப்படையில ஒரே ஒரு கேள்விதான் கேட்டிருக்கேன், ஒரு பக்கம் இருந்து ஒன்னும் வரல. கிட்டத்தட்ட சொல்லுங்க. கம்ஃபர்டபுள்னா எல்லா இடத்துலயும் சமநிலையா வந்து பொருந்தக்கூடிய, அது வந்து விருப்பற்ற, ஏற்றத்தாழ்வற்ற, எல்லா இடத்திலும் சகஜமா சமநிலையோட இருக்க தன்மை அது. சரி, கரெக்ட். எது? மனம் தான். அங்க போகவே கூடாது. அதுதான் நம்ம சப்ஜெக்ட் அப்படி எடுத்ததுனால நீங்க அடுத்து டக்குன்னு அங்க போயிட்டீங்க. மனம் தானே எல்லாத்துக்கும் காரணம் இல்லையா? மனம் தானே காரணம். கரெக்டு, மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம், இல்லைன்னு இல்லை, சரியா? மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம். இப்ப நல்லா பயிற்சி போயிட்டு இருக்கும்போது
உங்களுக்கு ஒரு சிறுநீர் உபாதை வந்துடுச்சு. நல்ல பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது சிறுநீர் உபாதை. இப்போ மனம் என்ன செய்யுது? உள்ள இருக்கு சரியா? ஆனா இது அது வேலை என்ன செய்யுது? காட்டுதா? அப்போ இது செய்யறதுனால நம்ம உள்ள போன மனசை என்ன செய்யறோம்? நாம வெளியில கொண்டு வரோம். இப்ப மனசு உங்களை தொந்தரவு பண்ணல, அது ரெடி ஆயிருச்சு. ஆனா உங்களுக்கு தொந்தரவு பண்ணது எது? உடல். அப்ப யோகம் என்பது என்ன? உடல் சார்ந்தது. யோகம் என்பது உடல் சார்ந்தது. அதை தான் அம்மா பதஞ்சலி முனிவர் சொன்னார்னு எடுத்தாங்க. அதுக்கு தான் அவர் அந்த இது எடுத்தார். அந்த யோக முறை இதெல்லாம் அவர் அடிப்படையாக கொண்டு வந்தது காரணமே அதுதான். சரியா? அப்ப இந்த யோகம் என்பது உடல் சார்ந்ததுன்னா எப்படி உடல் சார்ந்தது? அது நம்ம இங்க வந்த உடனே இல்ல தனித்தனியாவே போவோம். உடல் சார்ந்ததுனாலே நம்ம இறந்தவனுக்கு கற்பிக்க முடியாது, உயிரோடு இருப்பவனுக்கு தான் கற்பிக்க முடியும். அப்போ ஜீவன் இருக்குன்னு தான் அர்த்தம் இல்ல? அப்ப இப்ப ஆசனம், அம்மா ஆசனம்னு சொல்றீங்க சரி. அது நமக்கு ஒரு பயிற்சி தான். என்னன்னா இங்க வந்தா நம்ம ஒரு பாய் போடணும், துண்டு போடணும், ஆசனம் போடணும்ன்றதெல்லாம் ஒரு பயிற்சி தான். அதை நீங்க டக்குன்னு செஞ்சிடுறீங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், நீங்க பயிற்சியில நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு சிறுநீர் உபாதை வந்துருச்சுன்னா ஆமா இல்லையா? அது ஒண்ணு இருக்கு. கரெக்ட். அப்போ உடல் சார்ந்தது என்பது, யோகம் என்பது உடல் சார்ந்தது. இந்த உடல் சார்ந்ததை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? சரி பண்ணணும். இந்த யோகம்னா என்னன்னா நீங்க உட்காந்து தியானம் பண்றது கிடையாது. நீங்க உட்காந்து அதுதான் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுவது கிடையாது. இப்ப தவறான புரிதல்னால நாட்கள் எப்படி நகர்ந்துகிட்டு இருக்குன்னா, நான் மிக பெரும் யோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு அது மாதிரி நினைச்சிட்டு மிக பெரும் யோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள லெசன் நம்ம பார்க்கறதே இல்லை, உடல் சார்ந்தது. அப்ப அந்த உடல் சார்ந்ததுன்றத உடல் ரீதியான அடிப்படை விஷயங்களை நாம தயார் செய்யலை. தயார் செய்யாம நம்ம இங்க உக்காந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்ப அம்மா சொன்ன ஆசனம், முத்திரை இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? பிடிக்கிறோம். இப்ப அதன் பிறகுதான் இந்த உபாதையெல்லாம் நமக்கு வருது. ஒண்ணு அபானன் வெளியேறும், இல்ல நீர் உபாதை வரும், இல்ல கொட்டாவி வரும், இல்ல விக்கல் வரும், இல்ல ஏப்பம் வரும். ஏதோ ஒண்ணு நமக்கு என்ன செய்யுது? தொந்தரவை கொடுக்குது. கரெக்டா உள்ள போகும்போது தான் என்ன செய்யும்? அது அதன் வேலையை காட்ட ஆரம்பிக்கும். அப்போ இவர் தொந்தரவு செய்யறத நம்ம சரி பண்ணணும். அது நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யறது. ஆனால் நீங்க இதைத்தான் செய்ய போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுல. நம்ம இதைத்தான் செய்ய போறோம் ஃபைனல் பண்ணி தான் உள்ள வந்துட்டோம். நம்ம என்ன செய்ய போறோம்? சித்தவித்தை வாங்கி நம்ம பெரிய ஞானி ஆகலைனாலும், பெரிய சித்தராகலைனாலும், பெரிய தவயோகி ஆகலைனாலும் ஜீவசமாதியாவது நம்ம ஆகிரணும், அட்டன் பண்ணிடணும். அதாவது சொன்ன இடத்துல கொண்டு போய் ஜீவனை வைத்து நம்ம அட்டன் பண்ணிடணும். அது நம்ம ஃபைனல் பண்ணி முடிவு பண்ணி உள்ள வந்தது அதுதானே. அப்போ ஒன்று ஃபைனல் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு வீடு கட்ட போறோம். வீடு கட்ட போறோம்னா வெறும் வெற்றிடம் வீடு கட்ட போறோம். நம்ம இப்போ அதாவது நம்ம மொத்தமா யோசிக்கும் பொழுது இப்படி வரணும்னு யோசிப்போம். ஆனா இப்படி வரக்கூடியது எவ்வளவு காலம் உறுதியா இருக்க வேணும் பொழுது எதை ஸ்ட்ராங்கா போடுவோம்? அஸ்திவாரம் தான் ஸ்ட்ராங்கா போடுவோம். நம்ம எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த எப்படியெல்லாம் டிசைன் பண்ணது இத்தனை ஆண்டு காலம், இப்போ 100 வருஷம் தாண்டி, இப்போ சாமி ஆசிரமம்லாம் இருக்குல்ல, 100 வருஷம் தாண்டி இருக்கக்கூடியதாக இருக்கணும்னா நம்ம அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா போடணும். அந்த அஸ்திவாரம் தான் இந்த யோகம். இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? அடுக்கடுக்கா என்ன செய்ய போறீங்க? அதை சாமி சித்தவேதத்துல அழகா சொல்லியிருப்பாரு. 8 அடுக்கு மாளிகையில் தீபம் ஒன்று ஏற்றி சொல்லியிருப்பார். சித்தவேதத்துல இருக்கும். இந்த விளக்க நீ எங்க வச்சா பிரகாசம் வரும்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த அர்த்தம் தத்துவம் தான் இது சொல்லக்கூடியது. அந்த அஸ்திவாரம் என்பது உங்களுடைய தேகம், உடல். அஸ்தினாபுரம் தேகம், உடல். அப்ப அதை நம்ம ஒரு நாள், இப்ப அம்மா சொன்னாங்க கழிவுகளை நீக்குவது, ஒரு நாள் செஞ்சிட்டீங்க. அப்ப மறுநாள் அது சரி வரல அப்படின்னா அது தொந்தரவு.
அதுக்கு மறுநாள் செய்கிறீங்க, அதுக்கு 2 நாள் அப்புறம் வரல, அது ஒன்றன் பின் ஒன்று என்ன ஆகுது, தொடர்ந்துக்கிட்டே போகுது. அப்போ அதை தொடர்ச்சியாக செய்வது. அஸ்திவாரம்ன்றது நம்ம என்ன செய்வோம், என்ன பொதுவாக கட்டடம் கட்டும்போது என்ன சொல்லுவாங்க, முதல் வந்து அஸ்திவாரத்தை போட்டுரும், அப்புறமா கட்டிக்கலாம். அஸ்திவாரம் என்பது நீங்க ஒரே தரத்துல போடக்கூடிய, விட்டு விட்டு போட்டீங்கன்னா என்ன, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாம ஆமா ஒட்டாது. அதை மீறி நீங்க அதை கட்டிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், கொஞ்ச நாள்ல விரிசல் விட ஆரம்பிச்சிடும் இல்ல. அதனால இந்த யோகம் என்பது உடல் சார்ந்து நீங்கள் உங்கள் உடலை நீங்கள் அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சிருக்கீங்க பாருங்க, அதற்கு போடக்கூடிய அஸ்திவாரம், அதுதான் யோகம். யோகம்னா நம்ம உட்காந்துட்டோம், தவம் பண்ணிட்டோம், தியானம் பண்ணிட்டோம், இதுதான் யோகம். இந்த யோகத்துல நம்ம பெரிய நிலை அடைய போறோம்னா அது கிடையவே கிடையாது. அதனாலதான் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, யோகா என்பது வேற. ஆமா, யோகான்றது வேற, அது வேற. யோகம் என்பது வேற, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதோகதி ஆகக்கூடிய எந்த செயலும் பண்ணக்கூடாது, அதோகதி ஆகக்கூடிய எந்த செயலும் பண்ணக்கூடாது. நம்ம ஜீவனை சேமிக்கக்கூடியது எது வேணாலும் பண்ணிக்கலாம், இல்ல நாசம் செய்யக்கூடியது பண்ணக்கூடாது. அதற்காக அது குறைவானதானா கிடையாது. உலக வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு கரெக்ட். அதனால யோகம் என்பது உடல் சார்ந்தது. அந்த உடல் என்கிற அஸ்திவாரத்தை பலப்படுத்த வேண்டும், அதுதான் யோகம். உடல் சார்ந்ததுன்னா நீங்க என்னெல்லாம் இதுல நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் பாருங்க, உணவு, பேகம் சொன்ன மாதிரி உணவு இல்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் நீங்க பொருத்தி பார்த்துக்கணும். நீங்கள் தயாராக வேண்டியது, ஒவ்வொரு தடவையும் நாம சொல்லி தயாராகிறது இல்லை, நீங்கள் தயாராக வேண்டியது. ஏன்னா நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க இதுதானே, சரியா? சரி, இப்போ யோகம் முடிஞ்சது, அடுத்து ஞானம். ஞானம் இது வந்து விளக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா, இது விளக்குன்னு போயிட்டா அது பிரகாசம் தருமா? தராது. அதாவது இதோட உருவம் தான் அந்த அம்சமே தவிர அதுவா என்ன செய்யாது, பிரகாசிக்காது. அப்ப அதற்குண்டான வேலையை நாம செய்யணும் இல்லையா? இப்ப இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இப்ப நான் ஒண்ணு சொல்லி சொன்னேன், நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்ல? அது மாதிரி யோகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப ஞானம், ஞானம்னா இப்ப ஐயா சொன்னாங்க மனம், உடனே அவர் என்ன சொன்னார்னா அறிவுன்னார். அதாவது இது மாறுபட்ட கருத்தல்ல, ஒரே ரெண்டுமே சரியான விஷயம்தான். ஆனா அங்க மனம் சொன்ன உடனே இங்க அறிவுன்னு வந்துருச்சு. நல்லா கேட்டுங்க. இப்ப இந்த ஞானம் என்பது நீங்கள் யோக ரீதியா எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க, யோகம் ரீதியா எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க இல்ல? இப்ப பாருங்க, ஒரு வீடு கட்டுறோம், ஒரு அஸ்திவாரம் போடுறோம். இந்த அஸ்திவாரத்தை பார்த்தா சொல்லிடலாம் எத்தனை பெட்ரூம் வருது, எத்தனை டாய்லெட் வருது, எத்தனை ஹால் வருதுன்னு. செவரே எடுக்க வேணாம், எல்லாமே சொல்லிடலாம். சுற்றுப்புற செவரே எடுக்க வேணாம். நம்ம அந்த அஸ்திவாரத்தை அப்படி நின்று பார்த்தீங்கன்னா இது பெட்ரூம், இது ஹாலு, இது கிச்சனு, இதுன்னு சொல்லிடலாம் இல்ல? அது மாதிரி இப்ப நீங்க உடல் ரீதியா தயாராகி யோகத்துக்கு வந்துட்டீங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்ப அடுத்ததா வீடு கட்ட போறீங்க, ஞானம். அப்ப அந்த அதுக்குள்ள அந்த உள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும், புரிஞ்சு வச்சிருக்கணும் இல்ல? இப்ப எதால கட்ட போறோம் கூட நமக்கு தெரிஞ்சிருச்சு.
அந்த பொருளும் நம்மள்கிட்ட இருக்கு. அதை பற்றி முழுவதாக தெரிந்து கொள்வதுதான் ஞானம். இப்ப நீங்க உங்களுக்கு என்ன சிந்தனை வரும்னா, ஞானம்னா அறிவு. அந்த அறிவை பேரறிவாக மாற்றுவதற்கு தான் நாம இந்த வித்தை செஞ்சோம் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அதெல்லாம் உண்மைதான். அதே ஞானம்தான் அறிவு. அந்த அறிவால் இந்த அளவுகோலையும் தெரிந்து கொள்வதுதான் ஞானம். நீங்க இந்த வித்தையை வச்சு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு தெரிந்து கொள்வது, அறிவால் அறிவது, தெரிந்து கொள்வதுதான் ஞானம். சரியா? பேஸ்மட்டம் யோகத்தால போட்டு உட்காந்தாச்சு. இப்போ வீடு எழுப்ப போறோம். அப்ப என்னென்ன பொருள் எத்தன்மை உடையதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த என்னென்ன பொருள் எத்தன்மை உடையது என்பது உள்ள மனம் இருக்கு. அந்த மனதுக்குள்ள சித்தம் புத்தி அகங்காரம் இருக்கு. மனதுக்குள்ள என்ன இருக்கு? சித்தம் புத்தி அகங்காரம் இருக்கு. நல்லா கேளுங்க. மனதுக்குள்ள என்ன இருக்கு? எதுக்குள்ள இருக்கு? மனதுக்குள்ள இருக்கு. தனித்தனியா இல்ல. இல்ல, மனம் விட்டா ஞானம் போச்சுன்றாங்க. நீ மனசை விட்டுட்டேன்னா ஞானம் போச்சு அப்படின்றாங்க. இது ஞானத்தவே சொல்றாங்க, மனம் விட்டா ஞானம் போச்சு. அப்ப மனம் இருக்கு, மனதிற்குள் சித்தம் புத்தி அகங்காரம் இருக்கு. இப்ப நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மனம் என்பதை, அந்த மனதை அறிந்து, அதுக்குள்ளதான் 3 இருக்கு. ஆனால் நீங்க அடிப்படையா மனதை தெரிஞ்சுக்கிறணும். மனதை தெரிந்ததன் பின் உள்ள இருக்கக்கூடிய சித்தம் புத்தி அகங்காரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் என்னென்ன, எப்படி எப்படி அப்படின்றது, அதாவது உங்களுக்கு அடிப்படையில இருந்து அப்படியே சொல்லிட்டு வரேன். நீங்க எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகணும் அப்படின்றதுக்கு உதாரணத்துக்காக சொல்லிட்டு வரேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கிறணும். இதையெல்லாம் அறிவது ஞானம். இப்ப ஐயா சொன்னாரு, அறிவால் அறிவது, இது ஞானம். சரியா? யோகம் என்பது தனி. அதற்கு தனிப்பட்ட ஒரு மனம் வேண்டும், ஒரு ஜாக்கிரதை வேண்டும், ஒரு தெளிவு வேண்டும். அது உணவு சார்ந்ததாகவும் இருக்கும், உணர்வு சார்ந்ததாகவும் இருக்கும். முதல் அந்த லெசன் நீங்க முடிச்சிடணும். ஏன்னா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இங்க வந்தாச்சு, உக்காந்தாச்சு. இப்ப மனம், மனதிற்குள் சித்தம் புத்தி அகங்காரம். மனம் என்பது என்ன? அது சாமி நிறைய சொல்லிட்டாரு. மனம் என்பது இதுதான் அதுதான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாரு. கடைசியா மனமே ஈஸ்வரனாகவும் தூக்கிட்டு போறாரு ஒரு பக்கம். இல்ல, எல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப சாமி மனமே ஈஸ்வரனாகவும் சொல்லிட்டாரு, அதனால நம்ம மனதோடய இருந்துருவோமானா அப்படி கிடையாது. எந்த மனம் ஈஸ்வரனாகும்னா அடங்கின மனம் தான் ஈஸ்வரனாகும் சொல்ல வர்றாரு இல்லையா? அதனால மனதை முழுவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் சித்தம் புத்தி அகங்காரம், அதை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும். சித்த வித்தியார்த்திகளுக்கு இதெல்லாம் தேவையில்லை, பயிற்சியே ஆக சிறந்தது தான் அப்படின்னா ஒரே கேள்விதான், அப்புறம் ஏன் கோவப்படுறீங்க, அப்புறம் ஏன் சண்டை போடுறீங்க? ஆமா இல்ல, அப்புறம் ஏன் துவேஷம் பாராட்டுறீங்க? இல்ல, பயிற்சியே ஆக சிறந்தது என்றால் உங்களுக்கு அதை பற்றி நன்றாக தெரியும்னா உங்களுக்கு ஏன் திரும்ப திரும்ப அது வந்துகிட்டு இருக்கு? என்ன விஷயம் அப்படின்னா, அது உள்ள இருக்கக்கூடிய அந்த உட்பொருளினுடைய தன்மை உங்களுக்கு தெரியாததுனால அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுதான் தெரிஞ்சிருச்சுன்னா அது வெளிப்படும். நம்ம என்ன செய்யலாம்? தலையில தட்டி, கொஞ்சம் சும்மா இரு, நான் தான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல, நீ ஏன் வெளியில வார அப்படின்னு. ஒரு சண்டை நடக்கும்போது மத்தியஸ்தர் ஒருத்தர் இருந்து பேசிட்டு இருப்பாரு, பின்னாடி 2 பேர் எகிரிக்கிட்டு இருப்பான். இப்போ என்னை பேச சொல்றியா இல்ல கிளம்பி போக சொல்றியான்னு கேட்பாரு. பேசாம இருந்துருவானு. இப்ப இவர் வந்து என்ன செய்வார்? மத்தியஸ்தம் பண்ணி அந்த பிரச்சனையை சரி பண்ணி விடுவார். அந்த பின்னாடி இருக்கிற 2 பேர் தான் புத்தி அகங்காரம். ஆமா, என்ன நீ அடிக்கிறியா இல்ல நாங்க வந்து அடிக்கட்டா? நம்மளை தூண்டுறது. நம்ம சமாதானமா போகத்தான் இருப்போம். அது பின்னாடி வந்து என்ன செய்யும்? வேலை செய்யும். அட்டின்னு என்ன செய்யும்? தூண்டி விட்டுரும். அதே மத்தியஸ்தம் பண்றவருக்கும் என்ன ஆயிடும்? கொஞ்ச நேரத்துல கோபம் வந்து அவரே நம்மளுக்கு முந்தி அடிக்கவும் ஆரம்பிச்சிடும். இந்த சம்பவமும் நடக்கும். இந்த இடங்கள்ல தான் சாமி ஜாக்கிரதை வச்சிருக்காரு. நீ எப்பொழுதும் அப்படின்னு வந்துடும். இல்ல, அது வந்து இயற்கையே சமாதானத்துக்கு கொண்டு வர்றது. ஆமா, வேற வழி இல்லை அப்படின்னும் போது காலம் எல்லாரையும் சேர்த்து வைக்கிற மாதிரி அது வந்துடும். இல்ல, அப்ப அந்த சித்தம் புத்தி அகங்காரத்தை பத்தி தெரிந்து கொள்வது ஞானமாகும். மனதை சார்ந்த சித்தம் புத்தி அகங்காரத்தை பற்றி தெரிந்து கொள்வது ஞானமாகும். இந்த ஞானம் வந்து இந்த 3 மட்டும்தான், 4 மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறதா அப்படின்னா அதோட நிக்கல. ஏன்னா அது அப்படியே பறந்து விரிஞ்சு போயிட்டே இருக்கு. அதனாலதான் நீ ஞானியாக ஆனாலே பெரிய விஷயம்ன்றாங்க. நீ சித்தனாலாம் ஆக வேணாம், நீ ஞானி ஆனாலே பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு
உலக இயக்கம் என்பது அறிவு சார்ந்து தான் இருக்கு. அறிவு சார்ந்துனா காண்பது, கேட்பது, அறிவது, இந்த மூன்றும் சேர்ந்துதான் இருக்கு. சாமி அழகா சொல்லிட்டாரு இல்லையா? அப்ப அதனுடைய அந்த அடி வேர் வரையும் நீ தெளிவாக தெரிஞ்சுட்டா இந்த உலகத்துல உன்னைய விட சிறந்த ஞானி யாரும் கிடையாது. அப்படித்தான் இன்னைக்கு எல்லாரும் இருக்காங்க. வெளியில எதை கேட்டாலும் சொல்லுவாங்க, பேசுவாங்க. அவங்க ஆமா எந்த லெசன் வேணாலும் இது பண்ணுவாங்க இல்லையா? அவங்க தான் இன்னைக்கு சிறந்த ஞானியா இருக்காங்க. ஆனால் அது என்ன செய்யாது, கொடுக்காது. நமக்கு மோட்சமோ எதுவோ தராது, தராது இல்லையா? அப்போ இது ஞானம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். மூணாவதா ஒண்ணு இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அது வந்து மனசுலயே முடிஞ்சிச்சு. ஆனா பயிற்சினா பொதுவா சித்தவித்தை அப்படிதான் சொல்றோம். அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. யார் வினீதா? பக்தியை கடந்து வந்ததுனாலதான் நான் யோகத்துல இருந்து போறேன். ஆமா சரி, அங்க போனோம்னா அது ஒரு பக்கம் சுத்திட்டே இருக்குமேன்றதுக்காக தான் நான் டக்குன்னு இதுல வந்தேன் யோகத்துக்கு. யோகம், ஞானம், தவம். இப்ப உலகத்துல எப்படி தெரியுமா இருக்கு? நீ தவம் பண்ணாதான் ஞானமே அடைய முடியும். ஆனா நம்ம இதுல அப்படியே உல்டா மாறுது. அப்ப கன்ஃபார்மா ஒரு சித்த வித்தியார்த்தி என்னவா மாறிடுவான்? ஞானியா மாறிடுவான். ஆமா, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஒரு 6 மாசம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டா வைத்தியம் கை கூடிரும் இல்ல? அறிவு உலகு சார்ந்த பேச்சுக்கள்லாம் வந்துடும். யாரும் ஜெயிக்க முடியாது அவரை. ஆமா, யாரு போறாப்ப தெரியலையே இல்ல, இவ்வளவும் வந்துடும். அப்போ சித்தவித்தை பெற்றவர் மிக சிறப்பாக சிரத்தையாக தவம் செய்தால் ஒரு 6 மாதத்தில் அவள் ஆக சிறந்த ஞானியாக உறுதியா ஆயிடலாம். உறுதியா ஆயிடலாம். உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது. அதுவரை நீங்க போயிடலாம், பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க, அதுக்கப்புறம் தவம் சொல்லி ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? தவம், யோகம். உடலை தயார் செய்து எல்லாவற்றுக்குமான இருக்கக்கூடிய அஸ்திவாரமா இருக்கக்கூடிய உடலை தயார் செய்து இங்க வந்தாச்சு. வந்த உடனே அது எப்படி கட்டமைப்புல நம்ம இருக்கணும். ஆசனம் போட்டு முத்திரை பிடித்து எல்லாம் உட்காந்தாச்சு. உட்கார்ந்ததன் பிறகு எடுத்த உடனே நம்ம போறதில்ல. ஒரு கொஞ்ச நாள் மனம்னா என்ன, புத்தினா என்ன, சித்தம்னா என்ன, புத்தினா என்ன, அகங்காரம்னா என்ன, லெசன்ஸ் உள்ள அப்படியே உள்ள பயணம் போகுது. உள்ள விளைவுகள் என்ன, இதெல்லாமே என்ன செய்தது உள்ள கொடுக்க. ஒவ்வொரு ஃபைலா க்ளோஸ் பண்ணிட்டு வரோம், கொடுக்க ஆரம்பிக்குது. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்போ அடுத்து தவம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த தவம் அதனுடைய நிலைப்பாடு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? அம்மா டக்குன்னு இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நான் முன்னாடி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நீங்க என்ன செய்ய போறீங்க, எதுக்காக இதை கையில் எடுத்தீங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யறீங்க, உள்ள வந்தீங்க செய்யறீங்கன்றத சொல்லியாச்சு. இந்த வீடு இப்படித்தான் கட்ட போறோம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம செய்யறோம். ஆமா, எல்லாம் பிளானோட தான் நம்ம உள்ள இறங்கியிருக்கோம். சரியா? அப்ப இது கட்டி முடிக்கிற வரையும் நமக்கு என்ன வேணும்? அதெல்லாம் இருக்கு. ஜாக்கிரதை வேணும். கட்டி முடிக்கிற வரையும் என்ன வேணும்? ஜாக்கிரதை வேணும். இந்த ஜாக்கிரதை இல்லைன்னா பொறுமை இருக்கும் உங்கள்கிட்ட. ஜாக்கிரதை இல்லைன்னு வச்சுக்கோங்க. பொறுமை என்ன தெரியுமா? வேற ஒண்ணும் இல்லை. நீங்க 2 வார்த்தையை சொன்னா நீங்க தவறா நினைக்க கூடாது. பொறுமைன்றது எரும மாடு மாதிரி, அவ்வளவுதான் விஷயம். ஆமா, நல்லா கேட்டுங்க. ஆனா மிகவும் சக்தி வாய்ந்தது பெருமை தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, மிகவும் சக்தி வாய்ந்தது
எரும மாடு தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. சாதாரணமாக நினைக்கக்கூடாது, கருப்பா இருக்கு பார்க்க ஒரு மாதிரியா இருக்கு, அப்படி இல்லை. ஆமா, ஒரு ரவுண்டு வர ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆயிடும், காலி பண்ணிடும், அவ்வளவுதான், மொத்தத்தையும் காலி பண்ணிடும். அதனால அதை அதன் போக்கில் விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும் இல்ல. ஆமா, அதனால பொறுமை இருக்கும், ஜாக்கிரதை வேணும், ஜாக்கிரதையோடு இருக்கணும். அப்ப இந்த ஜாக்கிரதை எதுக்கு வேணும்? யோகம், ஞானம், இப்ப தவம், எதுக்கு வேணும் இந்த ஜாக்கிரதை? சமாதி வேணும், நிஷ்டை என்ற சமாதி வேணும், நிஷ்டை என்ற சமாதி வேணும் ஜாக்கிரதை. நீங்க அப்படி பாட்டா பிரிச்சீங்கன்னா ரைட்டு, அப்படி பிரிக்காதீங்க. பிரிக்காமலே இது ஒரு தவம்ன்ற ஒரு முறை நடந்துகிட்டு இருக்கு, அதான் ஒரு பயணம் நாம நடந்துகிட்டு இருக்கு, அது போயிட்டே இருக்கு. உங்களுக்கு ஜாக்கிரதை வேணும். எதற்காக இந்த ஜாக்கிரதை வேணும்? எதற்காக இந்த ஜாக்கிரதை வேணும்? பயணத்தின் போது அது கரெக்ட். அதாவது போட்ட பிளான முடிக்கிறதுக்கு ஜாக்கிரதை வேணும், அது சரி. கீழே ரெண்டு விஷயத்தை விட்டீங்க பாருங்க. எதை விட்டீங்க? யோகத்தையும் ஞானத்தையும். இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணியாச்சு, சரியா? சரி, இதுதான் முடிஞ்சதுன்னே நாங்க தவம் ஸ்டார்ட் ஆகும். நல்லா கேளுங்க, நம்ம தான் 3வது மாடி ஏறிட்டோம்ல, பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது இல்லை, போற வழியிலே பாதியில லிஃப்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா சிக்கல் தானே. அது மாதிரி அப்ப அங்க போன உடனே கீழே இருக்கக்கூடிய ரெண்டும் எதோட தொடர்புலயே இருக்கு? லௌகிக உலகத்தினுடைய தொடர்புல இருந்துகிட்டே இருக்கு. அதை நம்ம என்ன செய்யல, கட் பண்ணல. அப்ப இது ரெண்டும் மறுபடியும் நம்மள்ட்ட இழுத்துறக்கூடாது, கீழே இழுத்துறக்கூடாது. ஆமா, அதனால அங்க எது சார்ந்த ஜாக்கிரதை வேணும்? நீங்க மேல போகணுன்ற அந்த ஜாக்கிரதை உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா பயணம் அப்படித்தான் போகுது. பயணம் கீழே வரக்கூடாதுன்ற ஜாக்கிரதை, கீழே இருக்கிறது பிடிச்சு நம்மள இழுத்துறக்கூடாதுன்ற ஜாக்கிரதை தான் உங்களுக்கு வேணும். அப்பொழுதுதான் தவம் என்பது ஸ்டார்ட் ஆகுது. நல்லா கேட்டுக்குங்க. இப்ப இந்த தவம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இப்ப நீங்க இங்க அஸ்திவாரம் போட்டீங்க, உடம்ப ரெடி பண்ணீங்க. ஞானம் எது சார்ந்த ஞானம்? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் சார்ந்த ஞானம். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் சார்ந்த ஞானம் என்பது ஒரு ஆற்றலில் இருந்து வந்தது. சும்மா அது டப்பு டப்புன்னு வரல, அது ஒரு ஆற்றல்ல இருந்து வந்தது. அததான் சாமி சொல்றாரு, ஜீவனிலிருந்து பிரிந்து வந்த ஜீவசக்தியான வாயு மனமாகும் அப்படின்னு. இப்ப இந்த தவம் நம்ம எதுக்கு செய்யறோம் அப்படின்னம்னா, இதெல்லாம் என்னன்னு பார்த்தாச்சுல. மனம்னா என்ன, சித்தம் புத்தினா என்ன, அகங்காரம்னா என்னன்னு பார்த்தாச்சு. அப்புறம் உடல்னா என்ன, அது சார்ந்த விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தாச்சு. அப்ப இது ரெண்டுக்கும் அடிப்படையான ஒண்ணு உள்ள இருக்கு இல்லையா? ஆமா, அதுதான் என்னன்னு பார்க்கணும். அதுதான் சாமி என்ன சொல்றாரு, அது ஜீவன் சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க இந்த தவம் எதுக்கு செய்யறீங்க? ஜீவனை உணர்வதற்காக செய்யுது, ஜீவனை உணர்வதற்காக செய்வது இல்லையா? இப்ப நீங்க உட்கார்ந்த உடனே உணர்வு நிலைக்கு போகல, அது போகவும் முடியாது. ஆமா, அதை நான் சொல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ். பயிற்சி பண்ணி 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 வந்தா அது வந்துடும், அது வேற விஷயம். அப்ப இதெல்லாம் கடந்து போகும் பொழுது அங்க ஜீவன் ஒண்ணு இருக்கு. அந்த ஜீவன் தான் கீழே நம்ம எதையெல்லாம் பார்த்து வந்தோமோ, யோகம்னா என்ன, ஞானம்னா என்னன்னு பார்த்து வந்ததற்கான ஆற்றலை தந்தது எதுன்னு கேட்டா இந்த ஜீவன் தான் அப்படின்னு. இந்த ஜீவன் தான் இதையெல்லாம் தருதுன்னு எப்ப நமக்கு அந்த உணர்வு நிலையும் தெளிவும் வருதோ, அப்பொழுது நம்மிடத்தில் இருந்து ஒன்று இல்லாமல் போகும்னு சொல்றார் சாமி. இந்த ஜீவன் தான் இதெல்லாம் பண்ணுதுன்னு நமக்கு அந்த உணர்வு நிலை வந்த உடனே உன்னிடத்துல ஒண்ணு இல்லாம போயிடுன்றார். உலகத்தின் உள்ள தொடர்பு இல்லாமல் போயிடும். இருக்கு, அதை வச்சுதான் டிராவல் ஆயிட்டு இருக்கீங்க.
மீடியம்லாம் போக முடியாது. சாமி ரொம்ப முக்கியமா நம்ம அடிப்படையா பேசிட்டு வரோங்க. கோந்தம் இன்னொன்னு இருக்கு. கோந்தம் கிட்டத்தட்ட ஒண்ணு. இன்னும் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். போகும்போது ஒரு சவுண்ட் வருது, ஒரு சத்தம், எங்கேயோ இருந்து ஒரு சத்தம் வருது. நம்மளோட சகஜமா போயிட்டு இருந்தோம். இல்ல, ஜீவன் தான் இது எல்லாவற்றையும் செஞ்சது. இதுதான் மனதை சலித்து மனதாக வந்தது. இந்த மனம்தான் சித்தம் புத்தி அகங்காரத்தை உற்பத்தி செஞ்சது. அதிலிருந்து தான் இந்த தேகம் என்பது இருந்து கொண்டது. இதெல்லாம் நமக்கு தெரியும் போது இதெல்லாம் யாரா கொடுத்தான்னு பார்க்கும்போது அங்க ஜீவன். அந்த அடிப்படை அந்த அவரை பார்த்த உடனே நமக்கு என்ன போயிருது? பயம் என்பது முதல்ல யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதுதான் இப்ப சொல்லுவாங்க, ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ஒரு பயம் வந்துருச்சு. சாதாரணமா போயிட்டு இருந்தோம், நம்ம ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயத்தோட என்ன செய்யறோம்? பயணிக்கிறோம். அங்க போனா அந்த சவுண்டு கொடுத்தது நமக்கு தெரிஞ்சாது. என்னப்பா நீதானா இதமோ, என்னப்பா நீ அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த பயம் போக ஆரம்பிச்சது. அந்த பயம் உங்கள்கிட்ட இருந்து விலகின உடனே இந்த கீழே இருக்கக்கூடிய இரண்டும் உங்களை என்ன செய்யாது? திரும்ப இழுக்காது. எப்பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பயமானது விட்டு போகிறதோ, அது எப்போ விட்டு போகும்னா, இந்த ஜீவன் தான் இதையெல்லாம் செய்கிறது என்கிற அந்த நிலையில் நீங்கள் உணரும் பொழுது பயம் தானாக விட்டு போகும். அப்படி விட்டு போனவுடன் இந்த லௌகீகமாகப்பட்டது, உலகமாகப்பட்டது உங்களை மேலிருந்து கீழே இழுக்காது. அதனாலதான் சாமி பயம் என்பது துளி கூட வேண்டாம்ன்றாரு. அது அடிப்படையா எங்க இருந்து தெரியுமா ஆரம்பிக்கிறாரு? நான் சொல்றது உள்ள, ஆனா நீ வெளியில இருந்தே பழகுன்றார். வெளியில இருந்தே எதற்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி வர்றார். எதற்கும் பயப்படாதனா அதற்கு அர்த்தம் என்னன்னா, அர்த்தம் இல்லாமல் கோவப்படுவது கிடையாது, அர்த்தம் இல்லாமல் சண்டை பிடிப்பது கிடையாது இல்லையா? எந்த நேரமும் அர்த்தம் இல்லாமல் பேசுவது கிடையாது இல்லையா? எதையும் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு செய்வதுதான். அப்படி செய்யும் பொழுதுதான் பயம் என்பது நமக்கு வராது. வேற ஒண்ணும் இல்லை. சட்ட சட்டம் சண்டை நடக்குது, நம்ம வந்துகிட்டு இருக்கோம், என்னன்னே தெரியாம உள்ள புந்துட்டோம்னா யாருக்கு அடி விழுதும்? நமக்கு தான் சேர்த்து விழுதும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் நின்று கவனிக்கணும். எதுக்காக அவனுக்கு அடிச்சுக்கிறானுங்க, எந்த விஷயத்துக்காக அடிச்சுக்கிறானுங்க. 10 அடி அடிச்சாலும் பரவாயில்ல, அவனுக்கு வாட்டுக்கு அடிச்சுக்கிறட்டும். இப்ப தெளிவாயிடும், இதுக்காக தான் இவனுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, இதை இப்படி பண்ணிட்டா சரியா போயிடுமே. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்? உள்ள போகணும். டக்குன்னு உள்ள போயிடக்கூடாது இல்ல? அது மாதிரி அந்த தவம் என்கிற இடத்தில் ஜீவன் தான் இத்தனையும் செய்கிறது என்பதை அதுதான் சாமி நிஷ்டையா கொண்டு வந்தார். சாமி நிஷ்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியாக கொண்டு வந்தார். அந்த நிஷ்டை பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு தவத்திற்கான ஆரம்ப நிலை. மற்றது எல்லாமே படிநிலைகள் தான். ஆமா, யோகம் ஞானம் இதெல்லாம் படிநிலைகள். இன்னைக்கு உலக வாழ்க்கையில யோகி என்பது பெரிய நிலை, ஞானி என்பது பெரிய நிலை, தபசி என்பது பெரிய நிலை. ஆனா சாமி எதை பெரிய நிலையா கொண்டு வர்றாரு? ஈஸ்வர நிலையை பெரிய நிலையா கொண்டு வர்றார். இது எல்லாத்தையும் விட்டுட்டார். எதெல்லாம் வெளி உலகத்துல பெரிய நிலைகளாக பிடித்து இருக்கிறார்களோ அதையெல்லாம் சாமி விட்டுட்டு அதெல்லாம் தாண்டி ஈஸ்வர நிலைன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் உயர்ந்த நிலைன்னு சொல்லி கொண்டு வர்றார். நாம எதை பார்த்து பிரமிச்சு அப்படியே நின்றுட்டோம்? யோகத்தையும் ஞானத்தையும் தபசையும் பார்த்து பிரமிச்சு நின்றுட்டோம். வெளியில நான் சொல்றது, இப்ப வித்தை வாங்கி உள்ள வந்துட்டோம்ல, வந்ததன் பிறகு இதனுடைய அடிப்படை தத்துவங்களை தெரிந்து கொண்டு பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பயணிச்சு போகும் பொழுது, தவம்ன்ற இடம் வரும் பொழுது, ஜீவன் தான் அடிப்படை காரணம் தெரிஞ்சதன் பிறகு இந்த பயம் என்பது தானாக போகிறது. எப்பொழுது பயம் என்பது நம்ம விட்டு அகலுகிறதோ அப்பொழுது இந்த லௌகீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த இடர்பாடுகளும் நம்மளை தொந்தரவு செய்யாது. பயம் இருக்கும் வரையில் தொந்தரவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சரியா? சரி, இப்ப இந்த மூணுக்கும் 3 இருக்குல்ல, யோகம் ஞானம் தவம். சரியா? இது எல்லாருக்குமே வாய்க்குமா? இது எல்லாருக்குமே வாய்க்குமா? நான் இப்போ ஒருத்தர் வித்தை வாங்குறார்,
அவருக்கு ஒரு 30 வயசு. இன்னைக்கு தான் வாங்குறார். அடிப்படையில் அவர் பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் விட்டுருங்க, அவர் சாதாரண வித்தா வாங்கி அப்படி என்ன செய்யறார், பயிற்சியை ஆரம்பிச்சிடறார். இப்போ பயிற்சி பண்ணிட்டே இருக்கார். அவரு சில சிக்கல்கள் அதெல்லாம் உள்ள அவரா ஃபைட் பண்ணி என்ன செஞ்சார், ஒவ்வொன்றையா அறிஞ்சு ஏதோ அப்படியே தொட்டு தடவி கிடவி அப்படியே மேலே வர்றார். இப்போ இவருக்கு யோகம் வாய்க்கணும், ஞானம் வாய்க்கணும். இப்போ வெளியிலிருந்து, அதாவது அந்த லௌகீகம் சொல்லக்கூடிய அந்த தளத்துல இருந்து யோகம் சொல்லக்கூடிய உடல் சார்ந்து தயாராகிறார், வந்துடுறார். எப்படியோ கஷ்டப்பட்டு உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி வீட்டில் எல்லாம் பேசி என்ன செஞ்சிடறாரு, வர்றார். அதன் பிறகு இந்த ஞானம் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் அறிந்து கொள்வது, உள்முகமாக எல்லாவற்றையும் அறிந்து கொள்வது, அதுவும் என்ன செஞ்சிடறாரு, வந்துடுறாரு, வர்றார். ஆனால் இந்த தவம் என்ற இடத்திற்கு அவரால் என்ன செய்ய முடியல, வர முடியல, போக முடியல. இப்போ இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. நான் அதனால தான் சொன்னேன், சித்த வித்தியார்த்திகள் சிறந்த ஞானிகளாக ஆயிடுவாங்க. அதில் எந்த கருத்தும் கிடையாது. இல்லை, இன்னைக்கு உலகம் பூரா சித்த வேதம் போயிட்டே இருக்கு. இல்லை, நம்ம மக்கள் படித்து போட்டுட்டே இருக்காங்க, விளக்கங்கள் புதுசாக கொடுத்துட்டே இருக்காங்க. பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவ்வளவும் உள்ள இருந்து வருது. இதெல்லாம் மற்றவர்களுக்கு பயன் தரும். யாருக்கு? ஆமா, இப்ப நாம பேசுறது, நீங்க கேட்கறது, இதை நாளைக்கு வேறவங்க கேட்கறதெல்லாம் அவரவர்களுக்கு பயன் தரும். உனக்கு என்னன்னு வந்தா ஒண்ணும் இல்லை, தவம்தான். இல்ல, அப்ப இந்த மூணையும் ஒரே நேர்கோட்டில் பிடித்து நிறுத்துவதற்கு ஒரு சூட்சமம் இருக்கு. அது வந்துருது தவத்துல, அதுதான் நிஷ்டைன்னு. இது மூன்றையும் ஒரே நேர்கோட்டில் பிடித்து நிறுத்துவதற்கு ஒரு சூட்சமம் இருக்கு. இது என்ன சொல்றாங்க சாமி, அதைத்தான் நீ வைராகியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்ன்றார். அப்புறம் கொண்டு வர்றாரு, அதாவது பயத்தை அங்க கட் பண்றாரு. இது மூணையும் நீ நிறுத்தணும் ஒரே நேர்கோட்டில், அதற்கு வைராகியம் வேண்டும்ன்றார். நீ டிசைட் பண்ணிடணும், வைராகியம் உறுதியாக இதை நான் செய்ய போறேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சித்தவித்தை வாங்கி நம்ம இதுக்கு தான் போகணும், அது வேற விஷயம். இதெல்லாம் போயாச்சு. இப்போ இதை மூணையுமே ஒரே நேர்கோட்டில் நிறுத்தணும்ன்றது அடுத்த ப்ராசஸ். அதுக்கு வைராகியம் வேணும்னு சொல்றார். ஆமா, அப்புறம் சொல்றாரு, இப்போ வைராகியம் வந்துருச்சு, என்னன்னு இதை செய்ய போறோம். ஆமா, நான் உடல் சார்ந்து மனம் சார்ந்து யோக ஞானத்தை கடந்து தவத்திற்கு போக போறேன் அப்படின்றதெல்லாம் நமக்கு வைராகியம் வந்துருச்சு. ஆனா இந்த வைராகியம் தளர்வுறாமல் இருப்பதற்கு, விட்டு போகாமல் இருப்பதற்கு அடுத்து இன்னொன்னு துணிவுன்னு சொல்லி ஒண்ணு சொல்றார். இந்த வைராகியம் தளர்வுறா, யார் வேணாலும் வைராகியம் வச்சிடலாம், யார் வேணாலும் வைராகியம் வைக்கலாம். ஆமா ஆமா, அதான் துணிவு வைராகியம் சொல்றாரு இல்லையா. அப்ப இப்ப ஒரு வைராகியம் என்னன்னா, இது 4 பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய பொருள், நான் ஒரு ஆளாக இருக்கேன், இது வைராக்கியம். இதை நீங்க இன்னைக்கு பூரா சொல்லிட்டே இருக்க கூடாது. இல்ல, இந்த விளக்க நான் ஒரு ஆளா தூக்கிடுவேன், அப்படியே சுத்திட்டு வரக்கூடாது. இதை நான் ஒரு ஆளா தூக்கிடுவேன், அப்படியே திரும்ப இப்படி சுத்திட்டு போக கூடாது. இல்ல, இப்ப இருக்க வைராக்கியம் அப்படிதான் இருக்கு. நான் வித்தையில வைராக்கியமா இருக்கேன், ஆனா ஜெபிக்க மாட்டேன். வித்தையில வைராக்கியமா இருக்கேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன். இப்ப அப்படிதான் இருக்கு. இல்ல, வர்றது நமஸ்காரம் வைக்கிறது, நான் ஜெபிக்க மாட்டேன். வைராக்கியமா இருக்கேன், சாமி மேல விசுவாசமா இருக்கேன், ஆனா அது சாமி கேட்கவே இல்லை. சாமி கேட்காதத ஒண்ணு அவர் மேல வச்சாச்சு. இல்ல, கேட்கல. சாமி விசுவாசத்தையும் பக்தியும் எது மேல வைக்க சொல்றாரு, வித்தை மேலதான் வைக்க சொல்றாரு. இல்ல, எது என்னை சார்ந்து இருக்கிறதோ, எதுவாக நான் இருக்கிறேனோ, எதுவாக நீங்கள் இருக்கிறீர்களோ, அதன் மீது நீங்கள் பக்தியும் விசுவாசமும் வைக்க வேண்டும் சாமி சொல்றார். இல்ல, அப்ப என்ன செய்யணும், வைராகியம் வச்சாச்சுன்னா இதை தூக்குவதற்கான துணிவு வேணும். துணிவு இல்ல, நமஸ்காரம் உட்காருங்க, துணிவு வேணும். சரியா? இப்ப பாருங்க, வைராகியம் வந்துருச்சு, துணிவு வந்துருச்சு. இது சாதாரணமா எல்லாருக்கும் வந்துடும். இல்ல, இப்ப அவரை தூக்க சொன்னா அவரால் என்ன செய்ய முடியல, தூக்க முடியல. அப்ப அவர்கிட்ட என்ன இல்லை, பலம். அவர்கிட்ட பலம் கிடையாது. இதை
வைராகியம் இருந்துச்சு, துணிவு இருந்துச்சு, பயம் கூட அங்க போயிருச்சு. பக்கத்துல வந்துட்டாரு, இங்க அசைச்சு பாக்குறாரு, என்ன இல்ல, பலம் கிடையாது, பலம் இல்லை. அப்ப துணிவு, வைராகியம், பயம், இந்த மூணுக்கும் அடிப்படையா என்ன வேணும்? ஆற்றல் வேணும், சக்தி வேண்டும். அந்த ஆற்றல் இல்லைன்னா இந்த மூணுலையும் நீங்க பயணிக்க முடியாது, இல்லையா? கரெக்டா? பயணிக்க முடியாது. சரியா? சரி, இந்த ஆற்றலுக்கு என்ன செய்வது? ஆற்றல் வேணும்ல. எல்லாத்தையும் எங்கோ ஒரு இடத்துல இருந்து தானே எடுக்கிறோம், எல்லாத்தையும் ஏதோ ஒரு இடத்துல இருந்துதான் எடுக்கிறோம். ஏன்னா அது அங்க இருக்கு, அதனால அது அங்கிருந்து எடுத்துக்கிறோம். அப்ப இந்த ஆற்றலை வந்து நம்ம எங்கிருந்து எடுப்பது? கரெக்ட் இல்ல? சாமி என்ன சொல்றாரு? நீ ஒண்ணும் செய்ய வேணாம், இருக்கிறத இருக்கிற மாதிரி வச்சுக்கன்றார். இருக்கிறத இருக்கிற மாதிரி வச்சுக்க, நீ ஒண்ணும் செய்ய வேணான்றார். அதுதான் ஆற்றல், இருக்கிறத இருக்கிற மாதிரி வச்சுக்க அப்படின்றாரு. அதுதான் என்ன செய்யறாரு கடைசியா? சொந்த வீட்டுல திருடி சாப்பிடாதேன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? திருடி சாப்பிடாதேன்றாரு. அப்ப இருக்கிறத இருக்கிற மாதிரி வச்சுக்கன்றார். சரியா? இப்ப இதுல இன்னொரு சூசம் என்னன்னா, இருக்கிறத இருக்கிற மாதிரி வச்சுக்கிறணும். இப்ப அதுக்கு ஒரு துணிவு வேணும், அதுக்கு ஒரு வைராக்கியம் வேணும், அது சார்ந்த பயம் நம்மளை விட்டு போகணும். இப்ப அங்கெல்லாம் சரி, இப்ப இங்கேயும் என்ன செய்யுது? இங்க ஒரு துணிவு வருது, வைராக்கியம் வருது, அது சார்ந்த ஆமா புரிதல் கண்டிப்பா இல்ல, பயம் அதுவும் போகணும் இல்லையா? இப்ப அதுக்கு ஒரு சூட்சமம். அதுதான் இப்ப நான் ஒருத்தர் வித்தை வாங்கினாரு, இப்ப சொன்னேன் இல்லையா? ஒருத்தர் வித்தை வாங்குறாரு, 30 வயசுல வாங்குறாரு. இப்ப அவருக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, சொல்லி தாரோம்னா, இது வந்து ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்றேன், ஆனால் இது சரியான முறையும் கூட. ஆமா, அதைத்தான் வந்து அகத்தியர் சொல்லும்போது சொல்றாரு, இங்க வா, அந்த தீட்சை வாங்கின 6 மாசம் நீ காணா போயிடும்ன்றார். 6 மாசம் நீ காணா போயிடணும். ஆமா, சொல்லிட்டு போயிடு, இங்கேயே சுத்தாத, எங்கேயுமே இருக்காத. ஆனா அது நம்ம மார்க்கத்துக்கு பொருந்தாது. ஏன் அப்படின்னா, சாமி குடும்ப சகிதமா அதை விதைச்சிட்டாரா? இப்ப அதை செஞ்சோம்னா சாமிகிட்ட கேள்வி வந்துடும் இல்ல. ஆனா இங்க ஒரு சூட்சம், ஏன் குடும்ப சகிதமா கொண்டு வந்தாருன்னா, யாரு கையெழுத்து போட்டா அது நடக்குமோ அவங்கள பக்கத்துலயே வச்சுக்கன்ட்டாரு. இல்ல தூரமா விட்டுறாத, ஆமா அது பக்கத்துலயே வச்சுக்க, அதுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடு, அதுக்கப்புறம் நீ பேப்பரை நீட்டு, சரி இந்தா போய் தொலை அப்படின்னு கையெழுத்த போட்டு கொடுத்துரும். அதுதான் விஷயம். இப்ப என்ன சொல்றாரு? நீ இன்னைக்கு டே 1 சித்த வித்தை வாங்கியிருக்க இல்ல, ஒரு 6 மாசம் இல்லையா, குறைந்தது உட்கார் நமஸ்காரம், குறைந்தது 64 நாட்கள் உங்களுடைய சக்தி என்ன செய்யக்கூடாது? செலவு பண்ணக்கூடாது. பரவாயில்ல, 65 நாள் செலவு பண்ணக்கூடாது, 65ஆவது நாள் செலவு பண்ணலாமான்னா அப்படி கிடையாது. நீங்க செய்ய மாட்டீங்க. ஆமா, நீங்க செய்ய மாட்டீங்க. ஆமா, நீங்க எப்ப செய்வீங்க தெரியுமா? உங்களுக்கே தெரியும். அது விருத்தியாகி, அதாவது ஊறி ததும்பி ஓவர்ஃப்ளோ பொங்கி உணர்வு நிலை பெருகும் பொழுதுதான் அது தானா போகும். இல்ல நீங்க சேர்ந்து அது ஏதோ ஒண்ணு நடந்து அது போகும். அதுல தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இதை எல்லாருமே சொல்றாங்க. ஆனால் நாம பார்த்த அந்த யோகத்துக்கும் ஞானத்திற்கும் தவத்திற்கும் நாம இந்த 64 நாட்கள் இல்லைன்னா ஒரு 6 மாசம் இல்லைன்னா ஒரு 3 மாசம் நம்ம ஒரு கணக்கு வச்சு அந்த பக்கமே போகாம ஒரு பயிற்சியை நாம சிறப்பா செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னம்னா இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம்? கலந்துடலாம். நீங்க இத முழுசா தெரிஞ்சுக்கக்கூடிய நாட்கள் மிக குறைவான நாட்கள் தான். ஆனா அதுக்குள்ள வர மாட்டீங்க. நீங்க முழுசா தெரிஞ்சுக்கக்கூடிய நாட்கள் மிக குறைவான நாட்கள் தான். அவ்வளவுதான். 3 மாசத்துல இது என்னன்னு தெரிஞ்சிடலாம். யோகம் உடல் சார்ந்தது என்ன, அதன் பிறகு மனம் சார்ந்த சித்தம் புத்தி அகங்காரம் என்ன உள்ள, அதன் பிறகு தவம். எல்லாமே ஒரு குறுகிய காலம்தான். எல்லாத்துக்கும் டைம் எடுக்கல, குறுகிய காலம்தான்.
நீங்க அதுக்குள்ள வராதது தான் பிரச்சனை. விதிமுறைப்படுத்துறது சரியா தெரியாததுனாலதான் இந்த குழப்பம். ஆ? விதிமுறை இப்படி செய்யணும்னு தெரியாம ஒரு குழப்பத்தினால இவ்வளவு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால நம்ம பிரிச்சு பிரிச்சு சொல்றோம். சரி, ஏன்னா நீங்கள் எல்லாமே கேட்ட வார்த்தை தானே. இப்போ நான் ஒன்றும் புதுசா சொல்லலையே. யோகம் ஞானம்லாம் இப்போ உங்களை பேச விட்டா மணிக்கணக்கா பேசுவீங்கல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அது என்னென்ன அடிப்படையில் எந்தெந்த புள்ளியில நிக்குது, அது என்ன செய்யுதுன்னு தெரியாம நம்ம போயிட்டே இருக்கிறதுனால நான் தான் சொன்னேனே, ரெண்டையும் கடந்து போயிட்டு அங்க போய் அப்படியே என்ன செஞ்சிருவோம், நின்றுவோம். ஏன்னா இவருக்கே தெரியாம ஆற்றல் போயிருக்கும். காலம் கடந்து ஆமா, போயிருக்கும்ல. அதனாலதான் சாமி என்ன செஞ்சாருன்னா, குடும்ப சகிதமா வரும் பொழுது, தெளிவு வரும் பொழுது நாம் இதை செய்ய வேண்டும்ன்றது கொண்டு வரார். நம்ம செய்யறோம். இப்போ வாங்குறோம், வித்தை வாங்குறோம். இப்போ நமக்கெல்லாம் அது முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கினால என்ன செஞ்சாச்சு, தப்பிச்சாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி 20 வயசு 19 வயசுல நம்ம வாங்கும்போது என்ன செய்யறோம், அவ்வளவுதான், தப்பிச்சாச்சு. இப்போ அதனால அது நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு எங்க நிறுத்தணும் எங்க ஏத்தணும் எல்லாம் தெரியும் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, அது முடிஞ்சு போச்சு. இப்போ அடிப்படையில இருந்து வர்றவங்களுக்கு அந்த சிக்கல் இருக்கிறதுனால இதெல்லாம் பிரிச்சு நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அப்ப அந்த ரெண்டு இடத்துல உங்களுக்கு வைராகியம் துணிவு வேணும். ஒண்ணு உள்ள, இன்னொன்னு வெளியில. இத செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன், நான் இதை செய்ய போறேன். அதுதான் இங்க பாரு, நான் இதை செய்ய போறேன், இதை செய்ய மாட்டேன், கையெழுத்து போடு, முடிஞ்சு, வேலையை முடிச்சுட்டு வரேன், அவ்வளவுதான். லோன் சாங்ஷன் ஆச்சுன்னா பிரச்சனை. லோன் சாங்ஷன் ஆச்சுன்னா பிரச்சனை. ஆமா, இல்ல, அவ்வளவுதான் விஷயம். அதுல இருந்து பயணிக்க ஆரம்பிச்சிடணும். இங்க தெளிவு வந்துடும். ஏன்னா அங்க தொந்தரவு இல்லைல்ல, தொந்தரவு இல்லை, உங்களை விட்டாச்சு, அனுமதிச்சாச்சு. உங்களுக்கு தவம் என்ன ஆயிடும், சுலபமா அப்படியே ஈஸியா கை கூட ஆரம்பிச்சிடும். தெரியும், இந்த கேள்வி எல்லாம் வருங்க. ஆமா, அதெல்லாம் தெரியும். நம்ம சித்த வித்தைக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு இருக்கு, வேற எந்த பயிற்சிக்கும் கிடையாது. நல்லா கேட்டுங்க. ஆமா, வேற எந்த பயிற்சிக்கும் கிடையாது. நம்ம சித்த வித்தை என்ன தெரியுமா செய்து, நீர்த்து போனதை கட்டியாக்குது. இதுதான் அதனுடைய சிறப்பு. மற்றதுல அது எதுவுமே இல்லை. ஏன்னா அதான் சாமி சொல்லுவார், ஊதுவதுதான் ரொம்ப முக்கியன்றாரு. அந்த ஊதுவது நம்ம 45 நிமிஷம் ஊதிட்டோம். ஊதுனதன் பிறகு திரட்சிக்காக அது என்ன சொல்றாருன்னா, அதை உருட்டி திரட்டுவதற்காக நிஷ்டை பழக வேண்டும்ன்றாரு இல்லையா. ஊதிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமா, அது அது திரளுவதற்காக அது வேலையை அது செய்யணும்ல, அது வேலைய. ஆமா, அது வேலையை அது செய்யணும். இப்போ லேப்ல டெஸ்ட் பண்ணுவானுங்க, ஒரு பொருளை இன்னொரு பொருளோட சேர்த்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவான். ஏன் தெரியுமா, அது உள்ள போய் ப்ராசஸ் பண்ணி அது ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும். அது வரையும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்படியே பார்த்துட்டே இருப்பான். அந்த அந்த கண்ணாடி குடுவையோ எதையோ ஒன்று என்ன செய்வான், பார்த்துட்டு இவன் உள்ள விட்டதுக்கப்புறம் இவன் விட்டு கிண்டிக்கிட்டே இருந்தானா என்ன ஆகும், அது ரிசல்ட்டை கொடுக்காது. இவன் எதிர்பார்த்த ரிசல்ட்டு வராது. இல்லை, 60 வயசுக்கு மேலே வந்தாலும் சித்தவத்தினுடைய சிறப்பு அம்சம் நல்லா உட்காந்து பண்ணா என்ன ஆகிடும், கட்டிடும். ஆமாம், அதெல்லாம் கட்டாமலாம் இருக்காது. அதுக்கு தான் சில மருந்துகள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆமாம், அதெல்லாம் இயல்பாக ஓடி வந்துடும். ஆமாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆமாம், அது இப்போ நிறைய பேர் குண்டலினி சக்தினா இப்போ எல்லாம் இங்கேருந்து இப்படி ஏறி வந்து இப்படின்னு எல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஆமாம், அது சொல்லுமுன்னா தான். ஆமாம், அது எங்கே மெய்ப்பொருள் எங்கே இருக்கோ அங்கதான் எல்லா பொருள்களும் இருக்கு. மெய்ப்பொருள் எங்க இருக்கோ அங்கதான் எல்லா பொருள்களுமே உண்டு. வீடுனா ஒண்ணுதான், வீடுனா ஒண்ணுதான். வெளியில இருந்து சொல்லுவோம் இது ஒரு வீடு, அவ்வளவுதான். உள்ள போன உடனே எல்லாமே இருக்கும், வீட்டுக்குள்ள எல்லாமே இருக்கும். அப்ப நமக்கு வீடு இதுதான். இதுக்குள்ளதான் ஆற்றல் இருக்கு, உணர்வு இருக்கு, அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, மனமும் இங்கேதான் இருக்கு, அகங்காரமும் இங்கேதான் இருக்கு, எல்லாமே இங்கேதான் இருக்கு. எல்லாம் இருக்கக்கூடிய இடத்தை அறிந்து கொள்வதுதான் நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஆமா, அது நீங்க உள்ள வராததுனால. உள்ள வந்துட்டீங்க, அந்த அந்த துணிவோட உள்ள வராததுனால டிலே ஆகுது. அதனால யோகம் உடல் சார்ந்தது, உடலை தயார் செய்வது. நல்லா எப்பவும் சொல்றேன், யோகா வேற யோகம் வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அது ஒரு பயிற்சி. ஆமா ஆமா, அது ஒரு பயிற்சி, அவ்வளவுதான்.
நம்ம அதுல இறந்துட்டா என்ன செஞ்சிருவாங்க? யோகால இறந்துட்டா அவ்வளவுதான், எரிச்சிருவாங்க. இல்ல சமாதி இல்லை இல்ல. ஆமா, ஞானம் என்பது உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை அறிந்து கொள்வது. அதாவது கண்ணுக்கு தெரியாத, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதது மனம், கண்ணுக்கு தெரியாதது சித்தம், கண்ணுக்கு தெரியாதது புத்தி, கண்ணுக்கு தெரியாதது அகங்காரம். ஆனா இது எல்லாத்தையும் ஒரு வகையில பார்த்தும் பார்க்காம இருக்கும், பார்த்தும் பார்க்காம இருக்கும். அந்த பார்த்தும் பார்க்காம இருக்கிறத விட்டுட்டு பார்க்கறது ஞானமா மாறிடும். ஓ இது இதுதான் அப்படின்னு பாக்குறோம் பாருங்க, அது ஞானமா. இங்க கண்டும் காணாம நடிக்கிறான். இந்த நடிக்கிறத நிறுத்தணும், அங்க வேற ஒண்ணும் கிடையாது. இங்க நடிக்கிறோம்ல பாருங்க, இதை நிறுத்தணும், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அது ஞானமா மாறிடுது. அது ஞானமா வந்த உடனே எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு செயலற்ற செயலில் இருப்பது தவம். செயலற்ற செயல் எல்லாம் இதுக்கு தான் இருக்குன்னு தெரியும், ஆனா இனி அதை வினையாற்றணும்னு அவசியம் கிடையாது. இது செயலற்ற செயல். என்னன்னா அமைதியா இருக்கும், அது ஒரு செயல், வேலை கிடையாது. ஆமா, அது நடந்துகிட்டே இருக்கும். செயலற்ற செயலில் இருப்பது தவம். நல்லா கேட்டுக்குங்க. இந்த தவம் எதற்குன்னா அடுத்தடுத்த நிலைகள் நம்ம சாமி உள்ள கூட்டி போறாரு பாருங்க, அதற்கெல்லாம் போவதற்கு அந்த இடத்துல ஜாக்கிரதை இருக்கணும். அந்த ஜாக்கிரதை கீழே நீங்க எதெல்லாம் விட்டுட்டு வந்தீங்களோ அது மறுபடியும் உங்களிடத்தில் ஒட்டி கொள்ளாமல் இருப்பதற்காக ஜாக்கிரதையில் இருக்க வேண்டும். சரியா? ஆமா, இதை நல்லா மனசுல தரவா வச்சுக்கிட்டு நீங்க பயிற்சி ஆரம்பிக்கும் போதும் சரி. ஏன்னா எல்லாரும் என்னன்னா உடலை எப்படி சரி செய்வது, மனதை எப்படி சரி செய்வது, அது ஒரு குழப்பம் இருக்கு சின்னதா. அது உணவு சார்ந்ததாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த அடிப்படையில் எடுத்துட்டு வரும்போது ஈஸியா அதாவது ரெண்டே விஷயத்துல தான் நீங்க நகர்த்தலாம். ஒன்று உணவு சார்ந்து அதெல்லாம் விட்டுட்டு, இல்லைன்னா கூட உணர்வுன்னு ஒன்று இருக்கு. அந்த உணர்வு இப்ப நம்ம பேசுனது எல்லாத்தையும் கிரகிச்சு வச்சுக்கிறோம். இப்ப நம்ம பேசின பாருங்க, இதெல்லாம் கிரகிச்சு உள்ள ஏத்துக்கிறோம். அப்ப நீங்க அதன் அடிப்படையில துணிவோடு இயங்கும் பொழுது அது கை கொடுத்து உங்களை என்ன செய்யும், அடுத்தடுத்த இடத்துக்கு தூக்கிட்டு போயிடும். ஏதாவது ஒரு ஒன்றை பிடிச்சி நம்ம தப்பிச்சுக்கிறோம். சரியா? சரி, நமஸ்காரம் பயிற்சி.